இங்கிலாந்து அணிக்கு எதிரான சூப்பர் ஓவர். நடராஜனின் 7ஆம் அறிவு. உலகில் இதுவரை எந்த பவுலரும் செய்திராத சரித்திர சாதனை. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளும் இந்த தொடரில் நடைபெற இருக்கிறது. அதே சமயம் இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றி என்பது ரொம்பவே முக்கியம். அதற்கு காரணம் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மிக மோசமாக விளையாடி தோல்வியையும் சந்தித்து இருந்தது. மேலும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பையும் பறிகொடுத்து விட்டது. அதனால் அந்த மிகப்பெரிய சரிவிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்திய அணிக்கு கண்டிப்பாக சில வெற்றிகள் தேவைப்படுகிறது. எனவே அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த தொடருக்கு முன்பாகவே, அதாவது இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பே இந்த இரு அணிகளுக்கு எதிராக வார்ம்-அப் போட்டிகளை தொடங்கிவிட்டது பிசிசிஐ. என்னதான் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்திய அணி ஸ்குவாடை பிசிசிஐ அறிவித்திருந்தாலும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இத்தகைய வார்ம்-அப் மேட்ச்களில் இந்திய அணியில் உள்ள இளம் வீரர்கள் யார் வேண்டுமானாலும் பங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று பிசிசிஐ அறிவித்து இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தொடர் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற இருக்கிறது. எனவேதான் பிசிசிஐ இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில்தான் இந்த இங்கிலாந்து அணி ஸ்குவாடில் இல்லாத ருத்ராஜ் கெய்க்வாட், நடராஜன், சிவம் துபே உள்ளிட்ட பல வீரர்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இத்தகைய வார்ம்-அப் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம்-அப் T20 மேட்ச் என்பது இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறது. அதற்கு காரணம் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி கூட நடக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு சம்பவம் இந்த போட்டியில் நடந்து உள்ளது. அதாவது அப்படி என்னதான் இந்த போட்டியில் நடந்தது என்று பார்த்தால், இந்த வார்ம்-அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 197 ரன்கள் எடுத்திருந்தது. இதில் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டவர்கள் சிறப்பாக விளையாடி இருந்தனர். அதனைத் தொடர்ந்து 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி வந்தது. இதனால் ஒரு கட்டத்தில் வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 19 ஓவருக்கு 192 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இங்கிலாந்து அணி. அதனால் கடைசி ஓவரில் 6 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழலில் விளையாடிய இங்கிலாந்து அணியை வெறும் 5 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து சிறப்பாக பந்து வீசி போட்டியை சமன் செய்து இருந்தார் நம்ம ஹர்ஷ்தீப் சிங். இதனால் போட்டி சமனில் முடிய பின்னர் சூப்பர் ஓவர் போடப்பட்டது. அந்த சூப்பர் ஓவரை நடராஜன் வீச அந்த ஓவரில் வெறும் 5 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக மாறினார் நடராஜன். பின்னர் சூப்பர் ஓவரில் களமிறங்கிய இந்திய அணி முதல் 2 பந்துகளிலேயே 6 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றது. மேலும் இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தது யார் என்று கேட்டால் நம்ம நடராஜன் தான். ஏன்னா இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் சூப்பர் ஓவரில் எப்போதுமே அவ்வளவு எளிதாக தோல்வி அடைந்ததே கிடையாது. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு போட்டி சூப்பர் ஓவருக்கு வந்துவிட்டால் அந்த போட்டியில் 99% இங்கிலாந்து அணிதான் வெற்றி பெறும் என்று புள்ளி விவரமும் அப்படிதான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இங்கிலாந்து அணியவே சூப்பர் ஓவரில் அடித்து ஓட விட்டிருக்கிறார் நம்ம நடராஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடராஜனின் இந்த வெறித்தனமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.